வாங்கவும் முடியும். இந்த கீரனூர் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் அன்று ராமன் சீதைக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எந்த ஒரு ஆபத்தென்றால் ஓடி வந்து தீக்கா விளையும் எந்த நோயும் தீர்ப்பு வைப்பதுதான் ஆஞ்சநேயர் பெருந்தகை. உண்மையிலே ஆஞ்சநேயர் ஆலயத்திலே தினசரி நீங்கள் வழிபட்டீங்கன்னா எத்தனை திருத்தலங்கள் போங்க, இந்த ஆஞ்சநேயருக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. ஆமாம் ஆமாம், லேசு கிடையாதுப்பா அவர். அந்த ஆஞ்சநேயர் கொஞ்சம் படவடன்னு வருதுல்ல, ரத்தத்தண்டி கேள்வி கேட்ட ஈராக்கு போயிட்டு வாரு. இந்த ஆஞ்சநேயர் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக இந்த கீரனூர் ஆஞ்சநேயர் கோயில் பங்காளி சார்பாக 2001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அந்த நல்ல இதயத்துக்கு நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்க, எல்லா தீமைகளும் நீங்கி நன்மைகள் நடவன், எல்லாரும் நல்லா இருக்கணும். வந்துச்சு அவர் என்னுடைய மச்சான், நீங்க நல்லா இருக்கீங்களா? போதும் அதை சொல்லுங்க. என் தங்கச்சி மீனாட்சி எப்படி இருக்கு? மாசமா இருக்குன்னு சொன்னீங்களே, வளகாப்பு நடத்துனீங்க, மச்சான்ட்ட சொல்லவே இல்லை. சாப்பாடு கட்டிட்டு வந்து பார்த்தேன். எங்கே நீயே கடற்கரையை வச்சு தின்னுட்டு போயிட்டு சாப்பாடு. மச்சான் அதை விடுங்க, என் தங்கச்சி மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க. இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு செல்வம் குழந்தை செல்வம் தான். அது இல்லாத அத்தனை தம்பதியினருக்கும் இந்த கீரனூர் ஆஞ்சநேயரையும் கலிசேரி காளிமுனியா 18ஆம் படியாக நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு. ஆனால் உங்கள் தங்கச்சி மீனாட்சியை நான் கட்டின நேரம் சொல்லுங்க மச்சான். எப்படியோ ஒரு காப்போடு போட்டேன். சந்தோஷங்க. உங்கள் தங்கச்சி எப்படியோ ஒரே கருவில் 5 குழந்தை தங்கிருச்சுங்க. காப்போடுக்கு 5 பிள்ளையா மச்சான்? சரி சரி. அப்போ டாக்டர் சொன்னாங்க ஒரு 4 பிள்ளையை ரிமூவ் பண்ணிடுவோம்னா, உங்கள் தங்கச்சி ரிமோட்டை தர மாட்டேன்ருச்சு. புடிவாத காரி. சரிட்டு சத்துணவுல முட்டை உரம்னு சொன்ன உடனே உங்கள் தங்கச்சி 5 பிள்ளை வயிற்றுல இருக்க செமந்து காளி முட்டை போகக்கூடாது, இருக்கக்கூடாது, 5 பிள்ளை இருக்கிறது தெரியாமல் திகுன்னு தூக்குச்செடி எடுத்துகிட்டு ஓடி இருக்கா. வெயிலுக்கு அதுவும் கிருன்னு வந்து மீனாட்சி செத்து போச்சு மச்சான். என் தாய் மீனாட்சி செத்து போச்சா? என்ன மச்சான் அப்படி சொல்றீங்க? என் மீனாட்சி எரிச்சியலா புதைச்சியலாக்க. அது மார்ச் வரைக்காக டெல்லி அனுப்பிவிட்ருக்கேன். பிரேதம் வந்துருச்சாங்க. ஒரு பிள்ளையை எப்படியே பிதிக்கி காப்பாற்றி விட்டேன் மச்சான். என் மருமை எங்க இருக்காரு? மருமை வாசிக்கிறேன் மருமையான கூட சூப்பில் தெரியும். மருமே மயிர் மயன் இவனுக்கு சீக்கிரம் இருக்குன்னு தண்டி பல்ல அடிச்சு வச்சு கரையாச்சு. சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. அப்படி சொல்லிய சிங்கமே. 21 ஆண்டுகளாக நான் 15 வயசுல நாடகத்துக்கு வந்தேன். முத நாடக உலகத்திலே ஒட்டுமொத்த தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சான். வள்ளிகளிடம் தர்க்கம் பேசி தர்க்கத்தை நாடக உலகத்துல கொண்டு வந்தவர் யாருன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க தாத்தா வருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். அவர் செத்து போயிட்டாருன்னு இந்த கேரத்துக்கு வந்துட்டால. அதுக்கப்புறம் இந்த பகுதி மட்டும் கிடையாது, சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தார். எங்க அண்ணே புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்த முத்தப்பாவை சந்திச்ச வேணாம். அவரும் செத்து போயிட்டாருங்க. எந்த ஒரு காரணம் என்னடா சொல்லி சொல்லி கையை இறக்குறதுக்குள்ளேயே அவங்கள குடிக்குள்ள இறக்கிறானடா பேப்பையமே. பரதேசி பையன். அதுக்கப்புறம் என்னப்பா பாலுகாத்து கோமி வாங்க போறியா? என்ன வாங்க போற? ஒண்ணுமே தெரியலையே. சரக்கு இல்லை சித்தப்போ எங்க போற? அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம். அவரும் செத்துட்டாருங்க. இருப்பா எல்லாத்துக்கும் பாயர் அவச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப மாட்டிக்கிறேன். கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்ச வேணாம். அவர் சிங்கப்பூர்ல பாடிட்டு இருக்காருன்னு. சிங்கப்பூர்ல பாடுறாரு. அவ ஆத்தாப்பன் பெத்த நேரம் சிங்கப்பூர்ல பாடினேன். போன் அடிச்சா அமெரிக்காவில் பாடுறோம்ன்றேன். நான் இன்னும் நம்ம சிங்கமுனாரியை தாண்ட முடியாடா. காரணம் ஏமே காலே தூதே புத்து 4 பேர் மூஞ்சில தீயில முடிச்சாலும் தேன்றாட்டு கொலை கூட வரும். நீங்க வருவீங்களா? மயில் மையம் இப்ப வந்தது என்னுடைய புத்ரு மேலப்பட்டு
எங்கள் மூத்தவர் மயன் என் மயன்தேன். நல்லா பாடுறேன், எங்கே போனாலும் இந்த அஜித் நாரதரை கூட்டுவாங்கன்னு என்னை சொல்கிறாங்க. எனக்கு பெருமைதேன். சைடில் என்கிட்ட நினைக்கிறேன், அது என்னைக்கு பிடிக்கிறேன்னா வெதர் அல்ல போதும். என்கிட்ட மட்டும் நடிக்கிறேன், என்னைக்கு திருக்கிட்டு அடிக்க போறேன் தெரியல. ஏன்னா இந்த வெதர் தான் கொட்டையா? ஏன் உனக்கு கழிச்சு பார்த்துட்டு வா. ஏட்டா உங்களோட வாங்க சாமி. ஹலோ 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 ஹலோ, சத்தம் இல்லாம வாங்க. சத்தம் ஊமை போயலாம். இதுக்கு சொன்னி மிச்சர் பாயிட்ட சட்டிக்குள்ள வைக்காத எறும்பு கடிக்கும். அப்படி சொல்லலையா, பகிரங்கமா கேட்கிறேன் யாருன்னு. உன்னை பார்த்தா ஜாமியார் மாதிரியே தெரியுது. அப்புறம் பால் காய்ச்சி போயிட்டு நிலமாலையை தூக்கி போட்டு வந்தேன். வாடா மலர் மாலையா? எங்கே வாழாமலை புதுக்கோட்டை சண்டை போட்டு கிடந்தா நான் தான் 30 ரூபாய்க்கு அடிச்சு வாங்கி கொடுத்தேன். மலர் மலை இந்த மிஷினை ஜமக்கு முன்னா போட்டு வர வேண்டியதானே. நீ ஏன் கொடுக்கானா இருக்கு உனக்கு? மகதி யார் என்று பெயர் ஐயா? பெண்ணு. பெண்ணு இல்லை மருமலை வச்சு காப்பாத்துப்பா. உள்ள மருமகளை வச்சு யாரை கேட்குறிய? முன்னேற்ற யாருன்னு கேட்டேன். அம்மா இருக்குல்ல, எங்க அம்மா. சரி, எங்க அம்மாவோட தங்கச்சி தான் எனக்கு சின்னம்மா. ஆமா, அது சின்னம்மாவோட மூத்ததே எனக்கு பெரியம்மா. அம்மாவோட பிறந்தது ஆம்பளையால, மூத்தவர் வந்து எனக்கு மாமா, இளையவர் வந்து இது யாருக்குமே தெரியாதுல்ல, உலகத்துல யாருக்குமே அப்ப நீ தெரியாது. சொல்லு, நான் போயிட்டு வரேன். சரி சரி சரி. அம்மா இருக்குல்ல, அம்மா இருக்காங்க. அம்மாவோட புருஷன் தான் கொல்லங்குடி காளியார் சத்தியமா எனக்கு அப்பா. அப்பாவோட புருஷன் தான் எங்க அம்மா. கேட்டா இது சின்ன பிள்ளை கேட்டாலும் சொல்லுமாடா. இது ஒரு மாதிரியா கூட்டம் கலையுது. தூத்து வச்சு போய் வந்தானா ஏன்டா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்ச பிரேதம் மாதிரி வந்துருக்கு. போனா போயிட்டானா இவனை யாரா போய் எழுப்பி விட்டாரு. சரி சொல்லுங்க. அம்மாவை பொண்ணு வாக்கம் போகும்போதே அப்பாவை அம்மா மாப்பிள்ளை பார்த்தது. அம்மாவுக்கு பொண்டாட்டி அப்பான்ற அப்பா அம்மாவை அப்பாதான் பொண்ணு வாக்க போவாரு. அப்புறம் யாரு நம்பதாவா? போட என்ன வந்து உன்னை திட்டிவிட்டு போறாரு? பேச வரலங்க. நாங்க கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க ஏத்துறேன். எதுக்கு வந்தியா, எதுக்கு என்னை சத்தம் போட்டானே இல்லையாடா. அம்மா இருக்குல்ல, அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி, அம்மா இருக்காங்க. அம்மாவை பொண்ணு வாக்க போகும்போதே அப்பத்தான் வயசுக்கு வந்தது. உங்க அப்பத்தாவே அன்னைக்கு தான் வயசுக்கு வந்துச்சா? கண்டம் துண்டமா உன்னையா ஆஞ்சநேயா, உன் பக்தன் நானு. இவனே அம்மா அவன் பொண்ணு வாக்கும் போது அப்பத்தான் வயசுக்கு வந்துருந்தா என்னடா கணக்கு? அன்னைக்கா அப்பத்தா என்பது அம்மாவோட அம்மா இல்ல மிஸ்டர் மூஞ்சுரு. அப்பத்தான்ற ஒரு பிள்ளை, அவ வேறு அப்பத்தா. பேர் அப்பத்தாவா? அந்த பிள்ளை வயசுக்கு வந்தது. நல்ல பேரா இருக்கு. அந்த பிள்ளை வயசுக்கு வரும்போதே நீர்மாலைக்கு வந்தது. நீர் மாலை. அம்மா வயசுக்கு வந்தா அப்புறம் நீர்மலை தானே வருவாங்க. ஏல போடா போயிரு, போ, என் மூஞ்சில முடிக்காத போ. அந்த மணிக்கு ஒரே போடா நீ வாடா. அம்மா இருக்குல்ல, அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அம்மா இருக்குடா, அம்மா இருக்குடா, அம்மா சாய சொல்றியாடா? அம்மா இருக்குடா, அம்மா தான் இருக்குடாடா. அம்மா இருக்கு. நீயும் என்ன தெரியாம கேட்டுக்கிறியா? போய் நான் ஒரே பீட்டா கிட்ட எடுத்து போடுவேன். அப்புறம் அவன் என்ன ஒரு ஆளுண்டா அவன் போய் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏய் கேள்வி எல்லாம் கேட்கல, யாரு நாயா கேட்டேன்? யார் வேணா சொல்லலாம், சொல்லு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா சாப்பிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லைன்னு வேணும். அதை விட்டு என்னென்னமோ சொல்ற. அம்மா இருக்கிறாங்க, அப்பதான் வயசுக்கு வந்துச்சுங்கிற. என் பேரை கேட்கிறீல்ல? ஆமா. அம்மாவுக்கு குலசாமி மொட்டை கவர முனி. மொட்டை குண்டி ஏய் சாமி எப்படி மொட்டைக்காரையா? சாமி எப்படி என்ன மதுரை மீனாட்சி திருக்கோவில் பக்கத்துல உள்ள மொட்டை கோபுரம். மொட்டை கோபுர முனி அம்மாவுக்கு. சரி. அப்பாவுக்கு குலசாமி தொண்டிக்கு பக்கத்துல உள்ள ரெட்டப்பன முனியாண்டி. எவ்வளவு தூரம் மதுரை எங்க இருக்கு? சொன்னை
அப்பயே இதெல்லாம் தொண்டிகளை பார்த்துட்டு பொண்ணு கட்டிருக்கணும். இல்ல அவங்க ஆத்தான மதுரையில பார்த்து ஒரு புதுனை பார்த்துக்கணும். எங்க இருந்து எங்கடா பொண்ணு கட்டுறது? எங்க சொல்ல வரியா? அதையா சொல்லு நீ சொல்லு. ரெட்டப்பன முனியாண்டி கோயிலுக்கு தொண்டி பக்கத்துல 3 கிலோமீட்டர் அந்த கோயில். தொண்டி பக்கத்துல தொண்டி பக்கத்துல 3 கிலோமீட்டர். மாட்டு வண்டி கட்டிய எத்தனை வண்டி? 7000 வண்டி கட்டுறாங்க. 14,000 மாடு. நான் கேட்கல எத்தனை மாடுன்னு கேட்கல. 7000 மாடு நீ சரியா சொல்லும் போது ஏன் 7000 மாடுன்னு சொல்றவே 6350 மாடுன்னு சொன்னா நீ மாட்டிக்கிறேன்னு தானே 7000 மாடுன்னு சொல்றேன். இந்த கட்சியில தானே இருப்ப. சொல்லு 7000 மாடை கட்டி வண்டிய பூட்டி பங்காளி ஊரா ஒண்ணு சேர்த்து என் பேரத்தானே கட்டிய. ஆமா உங்க பேரை தான் கேட்டேன். பேரு வைக்கிறதுக்கு வர்றாங்க தொண்டிக்கு. தொண்டி பக்கத்துல ரெட்டப்பன முனியாண்டி. எங்க இருந்து வந்தாங்க? மானாமல்லூர். ஏன் பேர் வைக்கிறது? அவனை மானாமல்லி வைக்க முடியல. பெருசா ரொம்ப ஐயோ அந்த வா பதினாறுப்பா வா முனியாண்டி ஒரு வழியா தொண்டிக்கு வரும்போது கம்மாயில தூண்டி ஓட்டவங்க சண்டை வந்துருச்சு. ஏண்டா தூண்டி ஓட்டவங்க சண்டை? அப்படி சொல்ல சரி சரி சரி. சரின்னு 7000 வண்டியை திருப்பிக்கிட்டு ஊருக்கு போறாங்க பஞ்சாயத்து. கம்மாயில தூண்டி ஓட்டவங்க அவங்க சண்டை ஓட்டு போனாங்க. வெளிநாடு வண்டி பிடிக்க பங்காளி பிரச்சனை உனக்கு தெரியாது. சரி சொல்லு. சரின்னு 7000 வண்டியை பத்திட்டு போகும்போது மானாமதுரை பக்கத்துல போகும்போது சண்டை நின்று வச்சு திருப்பி வர்றாங்க. மறுபடியும் தொண்டிக்கு. ஆமா இந்த வண்டிக்கு டயர் வண்டியா சக்கரம் இரும்பு சக்கரம் 2 வண்டி மட்டும் டயர் வண்டி எம்ஆர்எஃப். அந்த காலத்துல என்னடா நோத்தா விட்டு எம்ஆர்எஃப் அந்த காலத்துல எம்ஆர்எஃப் எங்கடா இருக்கு? எம்ஆர்எஃப் டயர் முனியாண்டி ஏடா பேரு தானடா கேட்டேன். ஏற சொல்றேன். சரி சொல்லு. தொண்டி பக்கத்துல வந்து எல்லாரும் ஜாமிய பாக்குறாங்க. பிச்சைக்காட்டுல ஜாமிய காணா முனியாண்டிய. ஆத்துக்குள்ள ஆளுக்கு வந்து காடு கரையை சுத்தம் பண்ணி இந்த இருக்கிற நம்ம சாமி சொல்லி படக்குன்னு சாமி சிலைய பார்த்தாங்க. சரி சாமி சிலைய பார்த்தா சாமி சிலை ஊர செகதி செகதிய அலசருக்கு தண்ணி எடுக்க போறாங்களப்பா மன்னார் குடிக்கி. அம்மா கணக்குள்ள தண்ணி கடல் தொண்டி பக்கத்துல கடல் இதெல்லாம் இல்ல. கணக்குள்ள தண்ணி மாட்டு வர மாட்டாங்க. உப்பு தண்ணி ஆகாதரா முனியாண்டிக்கு. தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி அலசிட்டு பாக்குறாங்க. திருப்பூர் 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலுக்கல். எங்க தொண்டில? தொண்டில இருந்து திருப்பூர் 3 கிலோமீட்டர். தொண்டி எங்க இருக்கு? திருப்பூர் எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும் திருப்பூர். அதைத்தான் சொல்லிட்டேன். ஒன்றை இல்லை எதுக்கு நான் அது அவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னா நீ காலையில தம்பளத்தை பிடிக்க எனக்கு அப்பா நல்ல ஊம் போடுறேன். சரின்னு மயிலுக்கல்ல பிரட்டிக்கிட்டு திருப்பி ஊன்றாங்க. தஞ்சாவூர் 7 கிலோமீட்டர் போடுது. 7 கிலோமீட்டர் 5.5 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும். ஒரு வழியா பார்த்தா அது மயிலுக்கல்ல சாமியை காணோம். டீ பிரச்சனை. ஆனா அவர் எப்படி ஒரு 5000 வந்து கார் பாட்டி டீ கணக்கு பண்றான். ஒரு வழியா சாமி சிலையை கண்டுபிடிச்சு பொங்க வைக்கணும்ல. ஆமா பொங்க பானையை மறந்துட்டு வந்துட்டாங்க. இந்த 14,000 பேர் 14,000 பேர் இந்த ஒரு 7000 வண்டி அதுல மட்டும் எத்தனை பேர்? 18,300 பேர். அந்த 18,300 பேரும் ஒரே ஒரு பொங்கல் பானை மறந்துட்டாங்க. ஆமா 7000 வண்டி ஓட்டி மானாமதுரையில இருந்து தொண்டிக்கு வர்றவங்க 14,000 பேர் வந்து பொங்க பானை மறந்து வந்தாங்க. எவனுக்கு ஞாபகம் இல்ல. 14,000 பேர் வந்தவே பொங்க பானை மறந்துட்டு இங்க என்ன ஊம்பு யோ வாயா. அட வாயா வந்து பேசு. பேரை தானையா கேட்டேன். பேரை சொல்லி நாடகத்தை ஒத்த வாரத்தில் எழுதிவிட்டான. ஏலே அவங்க மறக்கிறது ஈனோ தானடா. அதுக்கு எத்தனை தட்டி வார்த்தையாடா கேவலப்ப. சரிண்டு பொங்கப்பானை எடுக்கிறதுக்கு போறாங்களப்பா பொன்னமராதி. 7000 வண்டியை போட்டு 7000 வண்டி அந்த ஒரு பொங்க பானை இருக்கு. மாடா ஏதாவது அவுத்து இறதண்ணி குடிக்க விட்டீங்களா? 7000 வண்டி ஊட்டி 7000 வண்டி ஊட்டின்றியே என்ன பொங்கப்பானே மறந்து கொண்டே சரி திருப்பி மறந்துட்டு வந்து வைக்க பொன்னமராதி எதுக்குடா வராங்க?
அங்கேதான்டா அவனுக்கும் பானை செய்யணும். ஏத்துக்கிறியா? உனைய இடவில்ல மறைச்சு உன்னை அடிக்கலாம். வேணாம், எனக்கு 10 நிமிஷம் நான் காது வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பொன்னமராஜ் என்ன அங்கிட்டு புதுக்கோட்டை கூட பானையை கொண்டு வரும்போது அடுத்து சமாளி அப்படியே அடுத்து யோசிக்கிறதுக்கா முனியாண்டி தத்துவா ரைட்டாரு. பானையை கொண்டு வரும்போது அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்காம இருந்திருக்கா. அப்ப டாய் அது வேணாமா? ஆமாப்பா. அப்பா உங்க பேரு இருப்பா. பொங்கப்பானையை கொண்டு வந்த வண்டி சக்கரை எப்படியோ பானையில உரைச்சிட்டே வந்திருக்கு. கோயிலுக்கு வரும்போது பானை ஓட்டையாயிருச்சு. வாய் வந்து குண்டக்க முண்டக்க காசு வாங்கணும் காலையில் பானைய ஓட்டை அடக்குறதுக்கு போறாங்களப்ப உரத்த நாடு. ஆமா, அங்கதான ஓட்டை அடைக்கிறாங்க. தொண்டில எல்லாம் இல்லையா? இருக்காது. மணமேல் குடியில இருக்காது. கீரனூர்ல இருக்காது. இதே எடுத்து அடைக்கணும். ஆமா, போயிட்டு வந்து ஒரு வழியா பொங்கப்பானையை அலசி விட்டு உலைய ஊத்தி வச்சு கொதிக்கும் போது கரண்டியை மறந்துட்டாங்க. அப்பா என்னடா டவுன் பஸ்ல கடைசி சீட்ல உட்கார்ந்தாலும் மாதிரி நீ எப்படியும் பேரை சொல்ல மாட்டேன். பொங்கப்பானைய மறந்து வந்தா பொங்க வைக்க முடியாது. பொங்க அங்க போயிட்டாங்க. கரண்டே மறந்து வந்தாங்கன்ற இல்ல அகன ஒரு மட்டையை ஓட்டிட்டு கிண்ட கூடாதா? உங்களை நான் காமாடு தலைமாடு காத்து வாழையடி வாழையா வாரிச உருவாக்கிட்டேன். எந்த மக்களுக்கு ஒரு குறை இல்லாம காத்து இந்த ரெட்டப்பணம் முனியாண்டிக்கு மட்டை வச்சுக்கிட்டுவியா? உன் குடும்பத்தை ஒட்ட அழிச்சு விடும். ஒட்ட அழிக்காத அண்ணன் சிலையில எழுதி வச்சிருக்கேன் அழிக்கிறதுக்கு. ஐயா முனியாண்டி ரெட்டம் முனியாண்டி ரெட்டப்பணம் முனியாண்டி கொடுத்த வாக்கு இது வரைக்கும் வீண் போனதுலடா. நீ என்ன கேட்டாலும் அள்ளி தண்ணி ஏத்துக்கிறான். அள்ளி என்ன தர வேணா எண்ணி கொடு சாமி. இந்த கொடுக்குற சம்பளத்துல ஒரு 500 ரூபாய் சேர்த்து தரையா சாமி? கொஞ்சம் விடுப்பா. மலை ஏற்று இங்க வந்து கேட்கிறேன் போடுற சம்பளம் பைனான்ஸ் காதி எட்ட மழை என்ன மரம் கூட ஏறும் சாமி. சரின்னு ஒரு வழியா கரண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தானே எடுத்து வந்தா விடுது. அவன் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு மறுபடியும். கொஞ்ச நேரம் வந்து மாட கட்டும். ஒரு வழியா பொங்கலை வச்சு இறக்கிட்டாங்க. அப்பாடி பொங்க வச்சுட்டாங்க. பொங்கலை வச்சு இறக்கும் போது போதுமான மயனுக்கு அங்குஜா மயனுக்கு சண்டை வந்துச்சு. ஓடி போய் விறக இழுக்கிறமுண்டு விறக பிடி கொடுக்காம பிடி கொடுக்காங்க. பானை தாண்டி வச்சு பொங்கச்சோறு ஓட்டி போச்சுடா. பானை அலசறதுக்கு போறாங்களப்பா பரமக்குடி. அந்த பானையை கழுவுறதுக்கு ஒரு வழியா பானையை கொண்டு வந்து பொங்க வச்சு இறக்கிட்டாங்க. கெடா வெட்டணும். கெடா வண்டியில எப்படியே தவி தவிட்டு வந்திருக்கு. கால் ஒடிஞ்சு வச்சு. இந்த பேரு இப்ப கெடாய கால் யாரு? சரி சரி. ஒரு வழியா கெடாய வெட்டும் போது மஞ்சப்பாலை ஊத்துறதுக்கு பதிலாக அவன் அமராதி மயன் மிளகாத்தூளை கலந்துட்டேன். கலந்த மிளகாத்தூள் தண்ணியை கொண்டு போய் கெடா முகத்துல சப்புன்னு ஊத்தும் போது அது எரிச்சதாங்க. பூஜாரி வெதர்ல வாங்கி பேரு கெடா ஓடி போச்சுடா. எப்ப பேரை சொல்லுவேன்? சரி சரி சொல்லு. 7000 கெடாய பிடிச்சிட்டாங்க. கெடாய பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் வெட்ட போகும்போது வாக்குறாங்க. அது பொட்டையாடு. ஆரங்க மயன் பூச்சி. எதையா பிடிச்சு பார்க்கணும்? ஒரு வழியா கெடாய வச்சு பேர் வைக்க போறாங்கன்னு. அப்பாடி பேர் வைக்கிறது யாரு பேர் இருந்தாலும் கேட்டேன். யாரு பேர் இருந்தாங்க? அம்மாவோட வந்து மொத்தம் 13 சின்னமா. 13 சின்னமாவில் 7வது சின்னமாதான் வாக்கப்பட்டு போனோட ஒரு ஆம்பளை பையோட தீர்ந்து விட்டாங்க. அப்போ 8வது சின்னமா கட்டி கொடுக்கும் போது மறுபடியும் வந்து அவன் இந்த பிள்ளை வேணாம் அந்த பிள்ளையை கட்டிக்கிறோம்னே இந்த ஒத்த பிள்ளையை விட்டுட்டு அந்த 8வது சின்னமா அவன் மறுபடியும் சித்தப்பா கட்டிக்கிட்டு சித்தப்பா கட்டி விட்டு ராமர் லட்சுமணன் 2 பேர் பிறக்கும் போது லட்சுமணியை படிக்க போன இடத்துல ஒரு பிள்ளையை கூட்டு வந்து
அப்போ 5வது சின்னம்மா கல்யாணம் வைக்கும் போதே கல்யாணத்தன்னைக்கு மழை பெஞ்சு கொட்டகை சாஞ்சது. கொட்டகை சாஞ்ச உடனே இது ஏற்கனவே இந்த ஆடு மேய்க்கிற வயலை விரும்பிட்டு இருந்தோம். சாஞ்ச உடனே மாப்பிள்ளை எங்கிட்டு தெரிய அந்த ஆடு மேய்க்கிறோட ஓடி போச்சு. ஓடி போனதுக்கு அப்புறம் தான் 5 ஒம்பளை பிள்ளை ஒரு பயலோட வந்துச்சு. அந்த 3வது ஒம்பளை பிள்ளைக்கு வயசுக்கு வரும்போதே தண்ணி ஊற்றும் போது தாய்மாமா வந்து வெளியே போடணும்னு சொல்லிட்டேன். அவன் போசு விட்டு கூரையில் போட்டு பெரிய பிரச்சனை ஆகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகன் வந்து மாசமா இருக்கும் போதே பிள்ளை வந்து தலால கிடக்கிறதே 108 ஏற்றிட்டு போகும்போதே 1008 மாலை கட்டி போடணும் போதே அங்கே நேர்த்திக்கடை வச்சது. நேர்த்திக்கடை வைக்கும் போதே திருப்பி வந்து இந்த 7வது சின்னமா இருக்குல்ல அது மகன் கட்டி கொடுத்து 10 வருஷமா பிள்ளை நின்று அவன் ரீப்பர் கிட்ட அடிக்கும் போது தானே கொத்தனார் மட்டக்கம்பிட்டு அடித்தேன். அப்போ அடிக்கும் போதே மறுபடியும் வந்து மறுபடியும் இன்னொருத்தனை கட்டி கொடுக்கும் போதே ஒத்த பையன் வந்து அவன் முடியாமல் கிடந்தேன்ல. அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டேன். அந்த 5 பிள்ளை வந்துச்சு வர அந்த சின்னம்மா பிள்ளை இளைய பிள்ளைய வளர்ந்துச்சுல வளர்க்கும் போதே அது மூத்த உள்ள பத்து அது இளைய பிள்ளையோட நடு பிள்ளையோட மூத்த கத்தி புவனேஸ்வரி மக இருக்குல்ல அதோட பேரு அன்சிகா. அது பேர் தான் அன்சிகா. அது பேர் தான் சரி. சரி என்னைய போட்டு ஏன்டா அப்படியே நீ வாடு சொல்ல வேண்டிய நான் பாட்டு நின்றுக்கிட்டேன். இப்படியே சொல்லுங்க எனக்கு புண்ணு வந்துருச்சுடா. நீ சொல்லுங்க அஜித்து எப்ப அவர் மொட்டை வந்தா எடுத்து வந்துரு அஜித்து அப்படியே சொன்னாலாம் தெரியல நம்பி ஈரனூர்ல அதெல்லாம் பேரும் போல ஆஞ்சநேயர் கிருபைனால பேரும் போல நல்ல தம்பி நல்ல ராதாகிருஷ்ணன் நல்ல புகழ் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப சொன்னா வேறு அதுவே திருப்பி சொல்லல உன்னை மொட்டையை வாட்டடைக்க விட்டாராங்க. உன்னையாண்டி சொல்லி திருப்பி சொல்ற உன்னை எங்க வேணா காமாடு தலைமாட உன்னை ஆக்குறேன். இந்த காமாடு தலைமாடோட ஒரு 3/4 மாடு சேர்த்து கொடுவேன் சாமி. பேரு தானையா கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க மாட்டேன். அப்பா வேறு நம்பிராஜன் அம்மா வேறு அம்மா தான் எவனும் வாக்கப்பட மாட்டேன்ட்டு. ஆனா தேல் கட்டு போய் இடுப்புல கையை வச்சுக்க இன்னொரு காரை கட்டணும் இன்னும் 3/4 நேரம் ஆகும். அங்கே போக சரி என்ன கூந்தலுக்கு வந்தியா? என்ன மயிருக்கு வந்தீங்க? கொந்தளிக்கிறேன் இப்படி பேசுறாங்க. அப்படி சொல்லாதீங்க. தமிழ் அகராதி படி இதுக்கு உண்மையான பேரை மயிர் தாயா? அசுர மட்டும் மிதமா பேசிட கூடாது. என்ன மயிர்? உலகத்திலே மண்ணு விஞ்ஞான பொருள்னா மதுரை தெரிஞ்சுருவீங்க. அதான் ஏத்துக்கலாம். இந்த மதுரைக்கு எவ்வளவு பெருமையை தேடி கொடுத்துருக்கு. என்னென்ன பெருமை இருக்கு? உசுர கொடுத்த சாமிக்கே இந்த மதுரை உங்களுக்கு கையை வெட்டி கொடுத்தா திரும்பி முளைக்காதுல்ல. காது எதை வெட்டி கொடுத்தாலும் திரும்பி முளைக்காது. ஆனா இந்த மதுரை வெட்டி வெட்டி கொடுக்க திருப்பி முளைக்கும். மதுரை கொடுத்த சாமிக்கு உசுர கொடுத்த சாமி மதுரை கொடுத்துருக்காங்க. சரி அது இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் என்னென்ன பேர் இருக்கு? கொஞ்சம் மாதிரி சொட்டை ஒடிக்க போறீங்க. சிகைன்னு கேள்விப்பட்டிருங்க. முடின்னு இருக்கு. மயிர் முடினா என்ன பேரு? அதுக்கு பேரு எத்தனை பேர் இருக்கு? உடனே தெரிஞ்சது அவ்வளவு. என்ன பேரு? மண்டையில இருந்தா மண்டமசரி. அது சாமி அப்படி பேசுன. மண்டையில இருந்தா மண்டமசரி. சொல்ல விடுறா மண்டை வந்துருத மண்டை. இன்னும் ஒரு மதுரை சொல்லல. எதுக்கு சரி மண்டபத்து மண்டபத்துக்கு ஓ நாட்டியம்லாம் இருக்கட்டா. மண்டையில மண்டையில இருந்தா மண்டபத்துக்கு புருவ மசூரி, மீச மசூரி, தாடி மசூரி, நெஞ்சு மசூரி. என்ன அந்த என்னமோ சொல்ல வர மாட்டேங்கிற. என்ன அந்த சொல்ல பேச விட மாட்டேங்கிறிய. இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளியும் என் கால் இருக்கும். அப்படியா? தங்கச்சியை பார்க்கலாமா? அழைச்சு வரலாம். தங்கச்சியை பார்க்கலாமா? இல்ல என் ஆளு பெத்த உள்ள போட்ட வேஷத்துக்கு என்னை மாமா மேல வாக்க சொல்ல கூட்டி விடு. ஐயோ நாளை காலையில மணல் மேல கூட்டியில தொண்டி பக்கம் வண்டி ஓடாதே. இந்த பிரச்சனை பெருசாகுமே. வண்டி ஏன் ஓடாது? நாளை ஓடும். காலையில 6 மணி கூட்டி விடுனா என்ன பொறுக்குதுலனே இந்த நாட்டுக்கு செத்துருவேன். வேதனை எனக்குன்னு ஒரு பேர். இதே சம்பாதிக்க பழகிக்க. நம்மளால என்ன ஆடி வச்ச வீட்டு தெரிய முடியாது. பேசாம நான் வாட்டுக்கு தேரப்பட்டு உட்காந்துக்கிறேன். நீ வாட்டுக்கு எனக்கே ஒரு ஆபீஸ். அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வைக்கணும். உனக்கு வேலை கொடுக்காம இருப்போம்மா.
நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு வேலை உண்டு. அப்படி நீதான் சொல்லு. டோக்கன் கொடுக்குறவன். அப்படி சொன்னேன். மணமேல்குடியில ஒரு ஆபீஸ், தொண்டில ஒரு ஆபீஸ், தேவ ஹோட்டல் ஆபீஸ், நடுவு ஆபீஸ், எம்ஜிஆர் ஆபீஸ், கப்பலிங் அண்ட் ஓசு, கப்பலிங் வியாபாரம், சின்ன ஆளுங்களுக்கு சின்ன கப்பலிங், பெரிய ஆளுக்கு பெரிய கப்பலிங். அது ஒன்று தானே பார்க்குறேன். அதுதான் அடுப்புலாத சம்பாத்தியம். அதுக்குள்ள வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அண்ணே மிருதக்கார் கெஞ்சிறாரு, அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு ரூம் பாய். அவர் ரூம் பாய். அண்ணனுக்கு அவர் கண்ணே. டிவி வாங்கிட்டு வந்து கொடுக்குறவரு. கண்ணே வேண்டாமா? கூட பிறந்திட்ட எப்பிடாரே முட்டைக்கிளி போல வந்தவன அண்ணா ஒரு நாளும் பிரியாத பாண்டியனே அஞ்சால சிங்கமே எத்தனல்லா எந்த அண்ணே தம்பி மடுவல் வாய் வைப்பேன். சாமி எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்ப தெரிஞ்சு மேல கடல யாரு பாடுனதுன்னு இதுதானே சாமி இன்னத்தோட துண்டது. சத்தம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி காவடி இறக்கியாச்சா? நாங்க சாமி அடிக்கடி குழப்பம். அப்படியா? உறவு மீன் கிடக்கும்னு நினைக்கிறேன். சிரிக்க முடியலடா. அந்த முதுவா அந்த உள்ள முதுவா
என்னடா இது, மாடு மாடு தலை போட்டது மாதிரி. ஏமா அந்த ஆளை தொடவே என் தங்கச்சி இருக்குங்க. அழைக்க வரும் தங்கச்சி பொன்னான மனஜே பூவான மனஜே வைக்காத பொண்ணு மேல ஆசை, வைக்காத பொண்ணு என்ன மனுஷன் போய் தலையா மாட்டேன் வண்டியில இருக்கா பார்த்தா தாயே என்ன கீதம்? கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கை கொண்டு காதல் கடிதம் எழுதிய உறவா